அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஎன்எஸ் செக்ஷன் 8 பத்தி பார்க்க போறோம். சப்செக்ஷன் 1ல ஏ அஃபென்ஸ் பண்ணா லால ஃபைன் அமௌண்ட் ஸ்பெசிஃபை பண்ணல, கோர்ட் ரீசனபிள் ஃபைனை இம்போஸ் பண்ணிச்சு. சப்செக்ஷன் 2ல ஏக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணாங்க, ஏ ஃபைன் பே பண்ணல, கோர்ட் டிஃபால்ட் இம்ப்ரெசன்மெண்ட் ஆர்டர் பண்ணிச்சு. சப்செக்ஷன் 3ல ஏக்கு ஃபைனும் இம்ப்ரெசன்மெண்ட்டும் சென்டென்ஸ் கொடுத்தாங்க, ஃபைன் பே பண்ணல, கோர்ட் கொடுத்த டிஃபால்ட் இம்ப்ரெசன்மெண்ட் மேக்சிமம் இம்ப்ரெசன்மெண்ட்டோட 1/4 லிமிட்குள்ள இருந்தது. சப்செக்ஷன் 4ல ஏ ஃபைன் பே பண்ணல, கோர்ட் அஃபென்ஸ்க்கு அப்ளிகபிள் இம்ப்ரெசன்மெண்ட் டைப் சிம்பிள் ஆர் ரிகரஸ் படி டிஃபால்ட் இம்ப்ரெசன்மெண்ட் ஆர்டர் பண்ணிச்சு. சப்செக்ஷன் 5ல ஏ ஃபைன் ஒன்லி அஃபென்ஸ் பண்ணா ஃபைன் பே பண்ணல, கோர்ட் சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் ஆர்டர் பண்ணிச்சு. சப்செக்ஷன் 6ல ஏ டிஃபால்ட் இம்ப்ரெசன்மெண்ட் சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைன் பே பண்ணிட்டான், அதனால ரிமைனிங் இம்ப்ரெசன்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. சப்செக்ஷன் 7ல ஏ ஃபைன் பே பண்ணல, கவர்மெண்ட் 6 இயர்ஸ்க்குள்ள ஏ லீகலி லைபிள் ப்ராப்பர்ட்டில இருந்து ஃபைன் ரெக்கவர் பண்ணிச்சு. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்படி தெரிஞ்சுக்கணும் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.